நல்லா பன்னு மாதிரி சாஃப்டா இருக்கு. செமையா இருக்கு சாஃப்டா. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு போறோம். சூப்பர் பஜ்ஜி. எண்ணெய்லாம் குடிக்காம செமையா வந்திருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பஜ்ஜி தான் நம்ம செய்ய போகிறோம். பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். பஜ்ஜி செய்கிற விளாக் பார்க்கலாமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யறதுக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுலேயே நிறைய பஜ்ஜி வரும். இந்த 2 உருளைக்கிழங்குல வர ஸ்லைஸ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு நிறைய பஜ்ஜி கிடைக்கும். இப்போ நான் இந்த 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தோல் சீவிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தோல் சீவிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கூட நான் அழகாக சீவிட்டேன். ஸ்கின் பீலர் வச்சு தோல் சீவிட்டேன். தோல் வந்து சில பேர் சீவியும் கட் பண்ணுவாங்க. தோலோடு பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கிறேன் பஜ்ஜி போடுறதுக்கு. உங்களுக்கு திக்காக வேணுனாலும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மெலிசாக வேணுனாலும் அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சூப்பராக ஸ்லைஸாக தின்னாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிவிட்டு எப்படி பஜ்ஜி சுடுறது பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்குல எனக்கு சிப்ஸ் போட்டு தரியா? சரி பார்ப்போம். பஜ்ஜி மாவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு சிப்ஸு. பஜ்ஜி மாவு இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு சிப்ஸ் போட்டுட்டா. சரிதான், பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். ஒரு பக்கெட் வாங்கியிருந்தோம், இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பஜ்ஜி போட்டுட்டோம் ஒரு டைம். மீதி இருக்க மாவில் போட்டுக்கலாம். இது கூடவே உப்பு மட்டும் லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துடும். ரெடிமேட் பஜ்ஜி மாவு தானே, நம்மளே ரெடி பண்ண போடலாம். இல்லை, பஜ்ஜி மாவுலேயே உப்பு இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி. ஆமாம், தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பஜ்ஜி போட எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு இந்த இட்லிக்கு ஊற்றுற மாதிரி ஒரு மாவு பதத்தில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. அது கட்டிலாம் இல்லாமல் அழகாக கரைச்சி வச்சுக்கலாம். பஜ்ஜி சுடுறதுக்கு எண்ணெய் ரெடி, உருளைக்கிழங்கு தோல் சீவி அழகாக கட் பண்ணியாச்சு. பஜ்ஜி மாவும் ரெடி. இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இண்டக்ஷனில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் பஜ்ஜி சுடுறதுக்கு. ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நம்ம பஜ்ஜி சுட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பஜ்ஜி போட்டுக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு அந்த மாதிரி டிப் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். ஒரு பஜ்ஜி போட்டாச்சு. சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது. சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. பஜ்ஜிலாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸ்கூல் லீவ்லாம் வேறு விட்டுட்டாங்க. பசங்க எல்லாருமே லீவில் வீட்டில் இருப்பாங்க, எல்லாரும் வீட்லேயும். அதனால் இந்த மாதிரி பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. பஜ்ஜி ஒரு சிங்கிள் போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டா அப்புறம் பஜ்ஜியை சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். செமையாக வந்திருக்கு. வந்து பாரு, கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகின்னு இருக்குது. ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எப்போயாவது சாப்பிட்லாம். ஆசைப்படுறப்ப வீட்டில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா செஞ்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே போட்ட பஜ்ஜிலாம் வெந்துருச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டு. நல்லா வடிகட்டுறேன். ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ சாப்பிட தேவையில்லை. எப்போயாவது நம்ம ஆசைப்படுறப்ப வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் போது செஞ்சு இந்த மாதிரி பஜ்ஜிலாம் சாப்பிட்லாம். பஜ்ஜி எடுத்து போட்டுக்கலாமா? சூப்பராக இருக்கு. பஜ்ஜி டேஸ்ட் பார்க்கலாமா? பஜ்ஜி சுடும் போது எப்படா டேஸ்ட் பார்ப்போம்னு இருந்தது. நல்லா பன்னு மாதிரி சாஃப்டா இருக்கு. செமையா இருக்கு சாஃப்டா. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு போறோம். சாஃப்டா உருளைக்கிழங்கு சூப்பரா வெந்திருக்கு. இன்னொரு பஜ்ஜி சாப்பிட்டு பார்ப்போம். என்னோட சிஸ்டர் இந்த மாதிரி அழகாக அடுக்கி கொடுத்தாங்க தம்ப்நெயில்ல வச்சதுக்கு. சூப்பர் பஜ்ஜி. எண்ணெய்லாம் குடிக்காம செமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பஜ்ஜி சுட்டு கடல மாவு சூப்பராக இருந்தாலே பஜ்ஜி டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.